ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் சதீஷ், உடற்கல்வி ஆசிரியர். இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது நடைப்பயிற்சியினூடாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடைப்பயிற்சிங்கிறது செலவில்லாதது, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் செய்யக்கூடியது, அதே நேரம் பாதுகாப்பானதும் கூட. மற்ற உடற்பயிற்சிகளை விட மிக பாதுகாப்பான ஒரு உடற்பயிற்சி அல்லது ஒரு பயிற்சி எங்களோட நடைப்பயிற்சி தான். நடைப்பயிற்சியால் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மைகளில் முதலாவது நன்மை, எங்களோட நிறையை குறைச்சி கொள்ள இயலும், வெயிட் லாஸ் பண்ண இயலும். இதுக்கு 2-3 விஷயங்கள் செய்யணும். இதை பற்றி பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் நடைப்பயிற்சி செய்வதனூடாக எங்களோட மேலதிக கொழுப்பு எரிக்கப்படுவதனால நாங்கள் எங்களோட உடலின் நிறையை பேணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வெறுமனே நாங்கள் நடைப்பயிற்சி மட்டும் செய்ய முடியாது. உணவு கட்டுப்பாடு மிக முக்கியமானது. உடற்திணிவி சுட்டியை நாங்கள் பேண இல்லையாக இருந்தால் எங்களுக்கு தொற்றா நோய்கள் வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற நோய்கள் இப்போ நிறைய பேர் தடுக்க முடியாத ஒரு நிலையை காணப்படுது. காரணம், இந்த பயிற்சிகள் இல்லாமல் போனது அல்லது செயற்பாடுடைய வாழ்க்கை கோலம் இல்லாமல் போனது என்று நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே இந்த நடைப்பயிற்சியினூடாக எங்களோட வெயிட் லாஸை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். கட்டாயம் எல்லாரும் இந்த வெயிட் லாஸ் அல்லது வெயிட் கூடினாக நிறை அதிகரித்தவர்கள் சாதாரண ஒரு உடற்பயிற்சியாகவும் பாதுகாப்பான ஒரு உடற்பயிற்சியாகவும் இந்த நடைப்பயிற்சியை காலை அல்லது மாலை நேரங்களில் செய்து கொள்ள முடியும். 2வது நன்மை, எங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். எங்களை வாழ வைக்கிற இதயம், நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க இதயத்தை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திருப்பமாக இருந்தால் நீண்ட நாள் வாழ முடியும். இந்த இதயத்தை நடைப்பயிற்சி எப்படி ஆரோக்கியமாக வைக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் நடைப்பயிற்சியில் ஈடுபடும் போது அதிகமான குருதி பாய்ச்சப்படுது. இதயத்தினூடாக அதிகமான குருதி சுற்றோட்டத்தில் ஈடுபடும் போது இதயத்தினுடைய தசைகள், இதயம் பம்பும் வீதம் அதிகமாக இருக்கிறதால இதயத்தினுடைய தசைகள் உறுதியாக்கப்படுது. இப்படி உறுதி ஆக்கப்படுவதன் காரணமாக நீண்ட நாளைக்கு எங்களை இதயம் நிலைத்திருப்பதற்கு அல்லது நாங்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு இந்த நடைப்பயிற்சி எங்களுக்கு ஒரு சாதகமான தன்மையை ஏற்படுத்தி தருது. இதன் மூலமாக எங்களுக்கு இதயத்தில் ஏற்படக்கூடிய சில நோய்களையும் தவிர்த்து கொள்ள முடியும். உதாரணமாக மாரடைப்பு, உயர்குருதி அமுக்கம், கொலஸ்ட்ரால் படிவு, இந்த மாதிரி நோய்களை இல்லாமக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே சாதாரண ஒரு நடைப்பயிற்சியில் ஈடுபடுவதனூடாக எங்களுக்கு இந்த நோய்களை குறைத்து கொள்ள முடியும். 3வதாக நாங்கள் கிடைக்கக்கூடிய நன்மை, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை சுகர் கண்ட்ரோல். நாங்கள் சுகரை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு நடைப்பயிற்சி மிகையாக உதவுது. நவீன காலத்தில் அல்லது நடப்பு ஆண்டுகளில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தொற்றா நோயாக காணப்படுறது சுகர். நிறைய பேருக்கு இப்போ சுகர் இருக்குது. நாங்கள் மருந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். மருந்து இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாத சுகருக்கு. இதோடு சேர்த்து நடைப்பயிற்சியும் நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் அல்லது சுகர் வாரமுன்னுக்கே நாங்கள் நடைப்பயிற்சிகளில் ஈடுபடுவோமாக இருந்தால் நாங்கள் சுகர் வாரத்தை தடுத்து கொள்ள முடியும். வந்த பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னால், அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் நடைப்பயிற்சிகளில் காலையில் ஈடுபடலாம். காலையில் நடைப்பயிற்சியில் ஈடுபடுவதன் ஊடாக எங்களோட மேலதிகமாக உடலில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுகரை நாங்கள் மேலதிக வேலைகள் மூலமாக எரித்து கொள்ள முடியும். அதனால் சுகர் லெவல் குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதோடு சேர்த்து உணவு கட்டுப்பாடும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை உட்கொள்வதன் மூலமாக நாங்கள் சுகரை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். கட்டாயமாக நாங்கள் நடைப்பயிற்சியின் மூலமாக சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ள முடியும். அடுத்த நன்மை, மன அழுத்தம் குறைஞ்சி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். தொற்றா நோய்களுக்கு மிகப்பெரிய காரணங்களில் இந்த காலங்களில் உண்டாக இருக்குது ஸ்ட்ரெஸ். அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறதால எங்களுக்கு தொற்றா நோய்கள் அதிகமாக வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள முடியும். இதை எப்படி நாங்கள் மன அழுத்தத்தை நடைப்பயிற்சியின் மூலமாக தவிர்த்து கொள்ள முடியும்னு சொன்னால், நவீன போட்டித்தன்மை உள்ள வாழ்க்கை கோலத்தில் நாங்கள் எங்கேயோ ஒரு அறையில் அடைஞ்சிருக்கோம் அல்லது இன்னொரு நபருடைய கட்டுப்பாடு கீழே இருக்கோம். அப்போ இதெல்லாம் தவிர்த்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது நடைப்பயிற்சி. காலையில் போனமாக இருந்தால் ஒரு சுத்தமான சூழல், சுத்தமான காற்று, இயற்கையை ரசிக்கிறது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டே ஒரு அமைதியான சூழலில் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இயற்கையை ரசித்தல், பறவைகளுடைய சத்தங்களை கேட்குறது
எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த மகிழ்ச்சி கிடைப்பதனூடாக எங்களுக்கு நிறைய நன்மைகள், அல்லது இந்த நடைப்பயிற்சியில் ஈடுபடுவதனூடாக நிறைய நன்மைகள். சுத்தமான காற்று கிடைச்சி எங்களுக்கு நுரையீரல் ஆரோக்கியமானதாக இருக்குது. இயற்கையை பார்க்கும்போது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதால மகிழ்ச்சிக்குரிய ஹோமோன்கள் சுரக்கப்படுகிறது. இந்த மகிழ்ச்சிக்குரிய ஹோமோன்கள் எங்களோட உடலில் சுரக்கப்படுவதனால நாங்கள் நாள்தோறும் உடற்பயிற்சியை செய்து அந்த நாள் முழுக்க ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சி உடையவர்களாகவும் இருப்போம். ஆகவே எங்களுக்கு மன அழுத்தம் குறைவடைந்து நாங்கள் நாள்தோறும் அந்த நாளை சந்தோஷமாக கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சியை நாங்கள் காலையில் செய்வமாக இருந்தால் அந்த நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்க முடியும். அதாவது நன்மை, நாங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள முடியும். நடைப்பயிற்சியில் ஈடுபடுவதனூடாக அதிகமான பிளட் ரொட்டேஷன், குருதி சுற்றோட்டம் காணப்படுவதன் காரணமாக இந்த குருதி சுற்றோட்டத்தில் அதிகமான குருதி உடலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அந்த குருதியின் மூலமாக கடத்தப்படுகின்ற ஆக்சிஜன், உணவு போன்றவற்றோடு சேர்ந்து எங்களோட வெண்குருதி சிறுதுணிக்கை மிக ஆரோக்கியமாக செயற்பட ஆரம்பிக்குது. இந்த வெண்குருதி சிறுதுணிக்கை தான் எங்களோட உடலில் ஒரு காவலன், வார நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு காவலனாக செயற்படுறது எங்களோட உடலில் வெண்குருதி சிறுதுணிக்கைகள். ஆகவே இது ஆரோக்கியமாக செயற்படுவதன் காரணமாக நாங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள முடியும். இந்த வெண்குருதி சிறுதுணிக்கைகள் நாங்கள் நடைப்பயிற்சியில் அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறோம். ஆகவே இந்த வெண்குருதி சிறுதுணிக்கைகள் சுறுசுறுப்பாக ஆரம்பிக்குமாக இருந்தால் நாங்கள் நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். உதாரணமாக எப்பவும் எங்களை ஆட்கொள்ளக்கூடிய சளி, காய்ச்சல் போன்ற நோய்களை இல்லாமாக்கி நீண்ட நாளைக்கு நாங்கள் நோய்கள் இல்லாமல் இருக்க முடியும். இதுக்கு நாங்கள் சாதாரணமாக நடைப்பயிற்சியில் ஈடுபட்டாலே போதுமானது. அடுத்தது மிக முக்கியமானது நேரம். நாங்கள் எவ்வளவு நேரம் இந்த நடைப்பயிற்சியில் ஈடுபடலாம்? பரிந்துரைக்கப்பட்ட நேரம் முதியவர்கள் அரை மணித்தியாலமும், சிறுவர்கள் ஒரு மணித்தியாலமும் நாங்கள் செலவிட முடியும். இது ஆரம்பத்தில் நடக்கும்போது எங்களுக்கு போர் அடிக்கும். ஆகவே ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம், பிறகு ஒரு 15 நிமிஷம், பிறகு ஒரு 20 நிமிஷம்னு சொல்லி மெதுவாக நேரத்தை கூட்டி கொண்டு போகும்போது நாங்கள் ஆரோக்கியமான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட சிறப்பானதாக இருக்கும். உடனே நீங்கள் ஒரு மணித்தியாலம் நடக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்களாக இருந்தால் கட்டாயம் அது தோல்வியில் முடியும். ஆகவே புதியவர்களாக இருந்தால், நீங்கள் இப்போ தான் நடக்க ஆரம்பிக்க போகிறீங்களாக இருந்தால் குறுகிய தூரம் அல்லது ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனீங்களாக இருந்தால் இந்த நடைப்பயிற்சியை நாங்கள் ஆரோக்கியமாக செய்து முடிக்கலாம். அதே நேரம் எப்போ செய்யலாம்னு சொன்னால் ஒரு 1 ஹவர் அல்லது 45 நிமிஷம் நீங்கள் டெய்லி செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்தீங்களாக இருந்தாலும் 6 நாட்களை நாங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட முடியும். ஒரு நடைப்பயிற்சி பாதுகாப்பானது, எந்தவித பிரச்சனையும் வரப்போகிறதில்லை. இன்றைக்கி வீடியோவில் நடைப்பயிற்சியால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய 5 நன்மைகள் பார்த்துருக்கோம். பாதுகாப்பானது, ஆரோக்கியமானது நடைப்பயிற்சி. ஆகவே இன்றையிலிருந்து நீங்களும் நடைப்பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு ஆரம்பத்தில் 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க, முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் அல்லது இந்த ஆர்டிக்கல் முழுக்க வேணுமாக இருந்தால் msadirsir.com என்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க இயலும். அந்த வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், வாசிங்க, நான் பயனடைங்க. பாய்.